சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தேமுதிக பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் விரைவில் சந்திப்பு. மகிழ்ச்சியில் தொண்டர்கள். வெளியாகி இருக்கும் அப்டேட்டை பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேமுதிக தலைவி பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விரைவில் சந்திக்க இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இதன் மிக முக்கியமான நோக்கம் என்று பார்த்தால் மாநிலங்களவை எம்பி சீட் என்பது மிக ஒரு முன்னுரிமையாக பார்க்கப்படுகிறது, முன்வைக்கப்படுகிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் ஏப்ரல் மாதத்தில் காலியாகும் மாநிலங்களவை சீட்டுக்காக பாமக ஒரு பக்கம் போட்டியிடுகிறது. அதே போல தேமுதிக ஒரு பக்கம் அதிமுக கூட்டணிக்குள் கண்டிப்பாக வர வேண்டும் என்றால் மிக ஒரு முக்கிய காரணமாக எம்பி சீட் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மாநிலங்களவை சீட் கொடுத்தால்தான் அதிமுகவுடன் கூட்டணி வைப்போம் என்பதையும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உறுதிப்பட இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த முறை தமிழக வெற்றி கழகம் பக்கம் கூட்டணி வைத்தால் இந்த முறை அதிகபட்சமான தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பது மிக ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தான் இந்த முறை தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு 20 தொகுதிகளுக்கு மேல் ஒதுக்கப்படலாம் தேமுதிக அவர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் 20 தொகுதிகள் பிளஸ் மாநிலங்களவை தொகுதி கேட்ட தொகுதிகள் கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே சமயத்தில் தான் தற்போது இது விஜயபிரபாகரன் எதிர்காலத்திற்கும் மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக பார்க்கப்படும் சமயத்தில் தான் தேமுதிக எந்த முடிவு எடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.